பொது உடைமை அமைப்புகளையும் எந்த ஒரு நிறுவனம், அது தனியார் நிறுவனமா இருந்தாலும் பொதுத்துறை நிறுவனமா இருந்தாலும் அதை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் மெம்பர் இருப்பாங்க. ஸோ அவர் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 5 ஆண்டு திட்டங்களையுமே ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அந்த குழுவில் தலைவருமே இருந்திருப்பாரு. ஸோ அந்த குழுக்கான தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்திய நாட்டோட பிரதமர் தான் இல்லையா. ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநர்கள் தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ முதலா 1934ல இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் ஓப்பன் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ இந்த இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் எங்கிருந்து ஓப்பன் ஆயிருக்கும், ஸோ இதுக்கான சட்டங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு எங்கிருந்து இதோட விதிமுறைகளை எடுத்திருப்பாங்க அப்படின்னு யாருக்காவது ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? எனிவன்? இந்த நூலோட பேரை எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும். ஆக்சுவலா இது ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையை என்ன பண்ணிருப்பாருன்னா அவர் ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கியிருப்பாரு. ஸோ இவரோட இந்த கட்டுரையில இருந்து தான் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த இந்திய ரிசர்வ் வங்கியோட சட்டத்துக்கு தேவையான விதிமுறைகளை கொண்டு வந்திருப்பாங்க. இதை எழுதினவர் வேற யாரும் இல்லை, நம்மளோட டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். நோட் பண்ணிக்கோங்க, B.R. அம்பேத்கர். ஸோ நம்மளோட அம்பேத்கர் அவர்கள் எழுதின பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அப்படிங்கிற இந்த ஆராய்ச்சி கட்டுரையோட அடிப்படையில் தான் இந்திய ரிசர்வ் வங்கியோட அடிப்படை சட்டமான 1934ல இருந்து இந்திய ரிசர்வ் வங்கி உருவானது. ஸோ இது உருவானதும் 1935ல இருந்து தான் இவங்களோட நடைமுறைக்கு இது நடைமுறைக்கு வருது இல்லையா. ஏப்ரல் 1ஆம் தேதி அமைக்கப்பட்ட இந்த இந்திய ரிசர்வ் வங்கியோட முதல் ஆளுநர் சர் ஓஸ்போர்ன் ஸ்மித். இவர் ஒரு ஆங்கில ஆளுநர். ஏப்ரல் 1ல இருந்து 1935ல இருந்து 30 ஜூன் 1937 வரைக்கும் இவர் பதவி வகிச்சிருப்பாரு. ஓகேவா. ஸோ முதல் இந்திய ரிசர்வ் வங்கியோட முதல் ஆளுநர் சர் ஓஸ்போர்ன் ஸ்மித். இப்போ அவர் நியமிக்கப்பட்டாரு ஏப்ரல் 1 1935ல இருந்து 30 ஜூன் 1937 வரைக்கும் இவர் தலைமை வகிக்கிறாரு. தென் இதுக்கு அடுத்து தான் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த 1937ல கொல்கத்தாவில் இருந்த இந்த இந்திய ரிசர்வ் வங்கியோட தலைமையகம் எங்க மாற்றப்படுது, மும்பைக்கு மாற்றப்படுது. அடுத்ததா இரண்டாவது ஆளுநரா சர் ஜேம்ஸ் ஃப்ரைடு டெய்லரை நியமிக்கிறாங்க. 1937ல இருந்து 1943 வரைக்கும் பதவி வகிக்கிறார். பொதுவா இந்த இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநர்களோட இந்த சட்டம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆளுநர்களோட பதவிக்காலம். இதை நோட் பண்றதுக்கு முன்னாடி இந்த முதல் ஆளுநர் நோட் பண்ணிக்கலாம், சர் ஓஸ்போர்ன் ஸ்மித். அவருக்கு மேலே எழுதிக்கோங்க, அவரோட பதவிக்காலம் 5 இயர்ஸ், அதாவது 5 ஆண்டுகள். ஆர் மத்திய அரசு எவ்வளோ வருஷம் வந்து அவங்கள கண்டினியூ பண்றாங்களோ அதை பொறுத்து. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு கட்டாயமா 5 வருஷத்துக்கு மட்டும்தான் இவங்க வேலை பார்க்கணும் அப்படிங்கிற கட்டாயம் எதுவும் கிடையாது. ஒருவேளை இப்போ மத்திய அரசாங்கம் எப்பவுமே ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநர்களை நியமிக்கிறது மத்திய அரசாங்கம் தான். மத்திய அரசாங்கத்தோட குழுக்கள் வந்து பரிந்துரை செய்து அதுக்கப்புறம் இதை முடிவு பண்ணி குடியரசுத் தலைவரால இந்த ஆளுநர்கள் நியமிக்கப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் எழுதிக்கோங்க, இந்திய ஆளுநர்களோட பதவிக்காலம் 5 வருடங்கள் அல்லது மத்திய அரசு முடிவெடுக்கும் வரை பதவிக்காலம் நீட்டிக்கப்படும். ஐந்து ஆண்டுகள் அல்லது மத்திய அரசு நிர்ணயிக்கக்கூடிய பதவிக்காலம். ஸோ இதுல 2 விஷயம் தான். ஒன்று வந்து 5 வருஷம் இவங்க பதவி வைக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்களை அப்பாயின் பண்ணும்போது நீங்க இத்தனை வருஷத்துக்கு தான் இருக்க போறீங்க அப்படிங்கிற விஷயத்த முன்கூட்டியே மத்திய அரசோட அந்த குழு வந்து சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்த ரிசர்வ் வங்கியோட ஆளுநரோட பதவிக்காலத்தை மத்திய அரசால நீட்டிக்க முடியும்.
இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் குடியரசுத் தலைவர். ஸோ ஜஸ்ட் பதவி பிரமாணம் ஒரு ஐஃபன் குடியரசுத் தலைவர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இந்திய ஆளுநர்கள் ரிசர்வ் வங்கியோட ஆளுநர்கள் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவியை வகிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பொருளாதார போக்கு வழிநடத்துறதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அதே போல வங்கிகளை நெறிப்படுத்துறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. நாட்டோட பணவியல் கொள்கையை வந்து மேற்பார்வையிடுறது, பண வீக்கத்தை கட்டுப்படுத்துறது, அதோட நடவடிக்கைகள் மூலமா விலைகளோட தன்மையை நிலைப்படுத்துறது. ஸோ இப்படி இவங்களோட பங்கு, ஆளுநரோட பங்கு எல்லா விதத்திலுமே இருக்கும். அதே போல வணிக வங்கிகளோட மேற்பார்வை யாரோட கண்ட்ரோல் இருக்கும்? இந்த இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநர்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இந்த வங்கித்துறைகளோட ஒட்டுமொத்த நிதியையும் யார் நிர்வகிக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் தான். இவருக்கு கீழே 4 துணைநிலை ஆளுநர்கள் இருப்பாங்க. அதுக்கு கீழே மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு கீழே தான் வங்கிகள் சாராத அமைப்புகள், இப்படி எல்லாத்தையுமே நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு இந்த ஆளுநருக்கு தான் இருக்கு. இவங்களோட இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் எப்படி நியமிக்கப்படுறாங்க? மத்திய அரசோட பரிந்துரையின் பேர்ல இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாரு. இவரோட நியமனம் வந்து ஒரு நிலையான காலத்துக்கு வந்து செய்யறாங்க. அதாவது யூசுவலா 3 வருஷம், ஆனா இவங்களோட பதவி காலம் 5 வருடம். அதுக்கு அடுத்தது இது வந்து நீட்டிக்கப்படலாம், படாம போகலாம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்ல 3 வருஷமா இருந்தது, தென் அதுக்கப்புறம் எத்தனை வருஷமா மாறுது? 5 வருடமா மாறுது. இது முக்கியமானது. சர் ஓஸ்போர்ன் ஸ்மித் முதல் எந்த ஒரு விஷயத்தை படிக்கும் போதும் முதல் யாரு, கரண்ட்ல யார் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த கம்பல்சரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது இதுன்னு கிடையாது. எந்த ஒரு பதவிக்கு போகும்போதும், ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்க பிரதமர் பத்தி படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிரதமர் பத்தி படிக்கும்போது முதல் பிரதமர் யாரு, இப்போ தற்போதைய பிரதமர் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே போல முதலமைச்சர் யாரு, தற்போதைய முதலமைச்சர் யாரு, முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி யாரு, தற்போதைய உச்சநீதிமன்ற நீதிபதி யாரு. ஸோ இந்த நீதிபதிகளை பொறுத்தவரைக்கும் உயர்நீதிமன்றத்தோட நீதிபதிகளை பத்தி கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா உயர்நீதிமன்றங்கள் நிறைய இருக்கு, ஆனா உச்சநீதிமன்றம் இந்தியாவுக்கு ஒண்ணுதான் இருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயங்களை படிக்கும் போதும் இதை நம்ம கம்பேர் பண்ணி தான் படிக்கணும். சரிங்களா? அடுத்ததா 3ஆவதா இருக்கக்கூடிய இந்த சர் சி.டி. தேஷ்முக் இருக்காரு இல்லையா, இவர் ஒரு முக்கியமான ஆளுநர். ஏன் இவர் முக்கியமான ஆளுநர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவதா நியமிக்கப்பட்ட சர் ஓஸ்போர்ன் ஸ்மித்தும், 2ஆவதா நியமிக்கப்பட்ட சர் ஜேம்ஸ் பிரைடட் டெய்லரும் ஆங்கிலேய ஆளுநர்கள். ஆனா சர் சி.டி. தேஷ்முக் தான் முதல் இந்திய ஆளுநர். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் இந்திய ஆளுநர் சர் சி.டி. தேஷ்முக். இவர் எப்ப அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1943 அப்பாயின்ட் பண்றாங்க. 1949 வரைக்கும் இவர் தான் கண்டினியூ பண்றாரு. அடுத்ததா 4வது ரிசர்வ் வங்கி ஆளுநர் சர் பெனகல் ராமாராவ் 1949 இருந்து 1957 வரைக்கும் பதவி வகிக்கிறார். கிட்டத்தட்ட 8 வருடங்கள் பதவி வகிக்கிறார். ஸோ ஆல்ரெடி சொன்ன இல்லையா, ஸோ இந்த மத்திய அரசாங்கம் இவங்க கண்டினியூ பண்ணணுமா பண்ணக்கூடாதுங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அடுத்ததா கேஜி அம்பேகவான்கர் 1957 இருந்து இவர் இந்த இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 14 ஜனவரி 1957 இருந்து 28 பிப்ரவரி 1957 வரைக்கும் இதுல நாள் கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 மாசம் தான் வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு, இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநரா பதவி வகிச்சிருக்காரு. சரிங்களா? அடுத்ததா HVR ஐயங்கார் 1 மார்ச்ல இருந்து 1957 இருந்து 28 பிப்ரவரி 1962 வரைக்கும். அடுத்ததா BC பட்டாச்சாரியா 1 மார்ச் 1962 இருந்து 30 ஜூன் 1967 வரைக்கும். LK ஜா 1 ஜூலை 1967 முதல் 3 மே 1970 வரை. DN அடர்கர் 4 மே 1970 டு 15 ஜூன் 1970. S ஜெகநாதன் 16 ஜூன் 1970 இருந்து 19 மே 1975. 11வது இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் NC ஜென்குப்தா 19 மே 1975 முதல் 19 ஆகஸ்ட் 1975 வரை. 12வது ஆளுநர் KR புரி 20 ஆகஸ்ட் 1975 முதல் 2 மே 1977. 13வது ஆளுநர் M நரசிம்மன் 2 மே 1977 முதல் 30 நவம்பர் 1977. 14வது ஆளுநர் IG பட்டேல் 1 டிசம்பர் 1977 முதல் 15 செப்டம்பர் 1982. இதன் அடுத்ததா மன்மோகன் சிங் அவர்கள், ஸோ நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா, அந்த மன்மோகன் சிங் அவர்கள் இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநராகவும் பணிபுரிஞ்சிருக்காரு. 16 செப்டம்பர் 1982 முதல் 14 ஜனவரி 1985 வரை. 16வது ஆளுநர் A கோஷ் 15 ஜனவரி 1985 முதல் 4 பிப்ரவரி 1985. 17வது ஆளுநர் RN மல்ஹோத்ரா 4 பிப்ரவரி 1985 முதல் 22 டிசம்பர் 1990 வரையிலும். அடுத்ததா S வெங்கட்ரமணன் 22 டிசம்பர் 1990 இருந்து 21 டிசம்பர் 1992. C ரங்கராஜன்
22 டிசம்பர் 1992 இருந்து 21 நவம்பர் 1997. 20வது ஆளுநர் பிமல் ஜலான் 22 நவம்பர் 1997 இருந்து 6 செப்டம்பர் 2003. 21வது ஆளுநர் YV ரெட்டி 6 செப்டம்பர் 2003 முதல் 5 செப்டம்பர் 2008. 22வது டி சுப்பாராவ் 5 செப்டம்பர் 2008 முதல் 4 செப்டம்பர் 2013 வரை. ரகுராம் கோவிந்தராஜன் 23வது ஆளுநர் 4 செப்டம்பர் 2013 முதல் 4 செப்டம்பர் 2016 வரை. 24வது ரிசர்வ் வங்கி ஆளுநர் உர்சித் பட்டேல் 4 செப்டம்பர் 2016 முதல் 10 டிசம்பர் 2018 வரை. தென் சக்திகாந்த தாஸ் 11 டிசம்பர் 2018 முதல் டிசம்பர் 2024 வரையில். அடுத்ததா தற்போதைய இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் 26வது சஞ்சய், இவரோட முழு பெயர் வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா. சரிங்களா? 26வது ஆளுநரான தற்போதைய இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் நியமனம் எப்போ டிசம்பர் 11 2024 முதல் தற்போது வரை. சரிங்களா? ஸோ இப்போ இதில் கிட்டத்தட்ட எத்தனை பேரோட நியமனங்களை பார்த்துருக்கோம்? 26 பேரோட நியமனங்களை பார்த்துருக்கோம். ஸோ இந்த 26 பேரையும் எப்படி நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கிறது? ஸோ இந்த 26 பேரையும் நம்ம மைண்ட்ல வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? ஸோ இதுக்காக தான் எல்லாரையும் படிக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒரு ஆட் ஒன் அவுட்டை எலிமினேட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. தென் அடுத்தது ரிமெம்பருக்காக ஃபர்ஸ்ட் ஒன் யார் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. சார் ஓஸ்போன் ஸ்மித்தை கண்டிப்பா ஞாபகம் வச்சிருக்கணும். தென் கரண்ட்ல இருக்க இந்த 26வது இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநரான சஞ்சய் மல்ஹோத்ரா ரிமெம்பர்ல இருக்கணும். சரிங்களா? இதுல அடுத்ததா வரும்போது இந்த 3வது மெம்பர் ஆப்வியஸா நமக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? ஏன் ஞாபகம் இருக்கணும்? சார் சிடி தேஷ்முக் அவர்கள் தான் இந்தியரான ஒரு முதல் இந்தியர் ரிசர்வ் வங்கிக்கு ஆளுநரா நியமிக்கப்படுறாரு. அடுத்ததா 5வது 10வது 15 19 20 23 24 25 26. ஸோ இவங்க எல்லாரையும் கம்பல்சரி தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன் 19ல இருக்க சி ரங்கராஜன் அவர்கள் வந்து இதுல ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, அவர் ஒரு இந்தியாவோட ரிசர்வ் வங்கியின் ஆளுநர்கள் ஒரு முக்கியமான ஒரு சில திட்டங்களை கொண்டு வந்ததுல அவரோட பங்களிப்பு இந்திய ரிசர்வ் வங்கியில மிகப்பெரிய அளப்பரிய செயல் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு மிகவும் பிரபலமானவர், புகழ்பெற்றவர் தான் இந்த ரங்கராஜன் அவர்கள். தென் அடுத்ததா ரகுராம் கோவிந்தராஜன் அவர்களும் முக்கியமான ஒரு ஆளுநர். ஸோ இந்த கடைசியில் இருக்க ஒரு 4 ஆளுநர்களை கம்பல்சரி மைண்ட்ல ரெஜிஸ்டர் வச்சிருக்கணும். ஸோ முதல் ஆளுநர் அப்படின்னு வரும்போது சார் ஓஸ்போன் ஸ்மித் ஞாபகத்துக்கு வரணும். 3வது ஆளுநரான சார் சிடி தேஷ்முக் அவர்கள் முதல் இந்தியர். ஸோ அது நமக்கு கம்பல்சரி மைண்ட்ல ரெஜிஸ்டர் இருக்கணும். தென் அடுத்தது 5 10 15 20 நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் வைக்கணும். ஸோ 5 ஞாபகம் இருக்கும் அம்பேகா வான்கர். ஓகேவா? ஸோ இது 5வது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஸோ இதுல அவரோட கேஜி அம்பேகா வான்கர் தான் அவரோட பேரு. இந்த 5ஐயும் ஜியையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? 5G ஞாபகம் வருமா? அப்ப 5G வரும்போது யார் வருவா? கேஜி அம்பேகா வான்கர். இப்படிதான் நீங்க ஒரு ஷார்ட்கட்டை வைக்கணும். ஸோ அப்ப 5வதுக்கு வரும்போது கேபி அம்பேகா வான்கர். தென் அடுத்ததா வரும்போது நமக்கு என்ன ஆகும்? 10வது எஸ் ஜெகநாதன். இதுக்கு ஷார்ட்கட் எப்படி வைக்கலாம்? 10க்கு எஸ் ஜெகநாதன். ஸோ இந்த ஜெகநாதன் 10 இல்லையா? ஜெகம் அப்படிங்கிறது என்ன? உலகத்தை குறிக்கும் இல்லையா? ஸோ உலகத்தை இந்த 10 விரல்கள்ல அடக்கணும். ஸோ நம்மளோட இந்த ரெண்டு கைகளையும் உள்ள 10 விரல்கள்ல உலகத்தை கையில வச்சு எப்படி பண்ணுவோம்? அதை முழுமையா மூடும் இல்லையா? 10 ஜெகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 10வது ஆளுநர் யாரு? இந்த ஜெகநாதன் அவர்கள். 10 ஜெகநாதன். தென் 15 சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, மன்மோகன் சிங் அவர்கள். ஸோ அப்போ 15 ரிமெம்பர் வச்சுக்கணும். 15 மன்மோகன் சிங் அவர்கள். அடுத்ததா 19 ரங்கராஜன். ஸோ 20வது வரும்போது பிமல் ஜலான் ஞாபகத்துக்கு இருக்கணும். ஸோ அப்போ 20க்கு வரும்போது பிமலுக்கு முன்னாடி சி ரங்கராஜன் அவர்கள். ஸோ 19 20 ரங்கராஜனும் பிமல் ஜலானும். 23 ரகுராம் கோவிந்தராஜன். 24 உர்ஜித் பட்டேல். 25 சக்திகாந்த் தாஸ். 26 சஞ்சய் மல்ஹோத்ரா. ஸோ இவங்க தான் நம்மளோட இந்திய ரிசர்வ் வங்கியோட 26 ஆளுநர்கள். ஒவ்வொரு ஆளுநர்களும் அவங்கவுங்களோட தலைமை பண்பு வகிக்கும் போது முக்கியமான பண்புகளையும் சரி முக்கியமான விஷயங்களையும் இந்த இந்திய ரிசர்வ் வங்கியை கையாளுறதுல ஒரு பெரும் பங்கு வகிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த இந்திய ரிசர்வ் இந்த பேஜை நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? நோட் பண்ணிட்டா தம்ஸ் அப் போடுங்க. இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் போடுங்க. இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் பண்றேன். ஓகே. இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநரோட பொறுப்புகள்.
முதலாவது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல். செகண்ட் ஒன் பொருளாதார வளர்ச்சியை நிர்வகித்தல். தேர்ட் ஒன் பணவியல் கொள்கைகள். வகுத்தல் மற்றும் செயல்படுத்துதல். தென் அடுத்ததா ஃபோர்த் ஒன் நாணய விநியோகம். இந்த நாணய விநியோகம்ங்கிறது காயினை சேல் பண்றது கிடையாது. பொருளாதாரத்துல சில்லறை தட்டுப்பாடு ஏற்படாத அளவுக்கு காயின்களை வெளியிட்டு இங்க பொருளாதாரத்தை கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றது. நிதி அமைப்பின் நிர்வாகம், ஓகே. சோ நிதி தொடர்பான ஆலோசனைகளை மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் வழங்குறது. சோ எப்படி ஒரு உச்சநீதிமன்றம் நீதி தொடர்பான விஷயங்களை மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் எடுத்துரைக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோ, அதே போல இந்த இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் வந்து எதுக்கு கடமைப்பட்டிருக்காரு? நிதி தொடர்பான ஆலோசனைகளை மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் வழங்குறதுக்கு தலையாய கடமை அவருக்கு இருக்கு. இந்திய ஆளுநர் வந்து பரிந்துரைக்கப்பட்ட எந்த ஆணையத்தால பரிந்துரைக்கப்படுறாரு அப்படின்னா 1926 நியமிக்கப்பட்ட ஹில்டன் யங் ஆணையம். இந்த ஹில்டன் யங் ஆணையம் மூலமா தான் இந்த இந்திய ரிசர்வ் வங்கியுமே அமைக்கப்படுது. இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநருமே பரிந்துரைக்கப்படுறாரு. அந்த ஆளுநர் கிடையாது, ஆளுநர் பதவி. சரிங்களா? நோட் பண்ணியாச்சா? இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? 1949 இந்திய சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் 48ஆம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி பொது உடைமையா மாத்தி சட்டத்தை கொண்டு வந்து 49ல என்ன பண்றாங்க? மொத்தமா இந்திய அரசாங்கம் இதை பொது உடைமையா மாத்துறாங்க. அதே போல இதோட தலைமையகம் கொல்கத்தாவில இருந்து மும்பைக்கு மாத்தி அமைக்கிறாங்க. இதோட 4 முக்கிய மேலாண்மை வங்கிகள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறது ப்ரீவியஸ்ல சொல்லியிருக்கேன் இல்லையா? 1 மும்பை, டெல்லி, கொல்கத்தா மற்றும் சென்னை. இந்த 4 பகுதிகளில் இருக்க மத்திய இயக்குனர் குழுவால தான் மற்ற அந்தந்த மண்டலங்கள் இருக்கக்கூடிய வங்கிகள் நிர்வகிக்கப்படுது. இந்த சைட்ல இருக்க அவரோட ஆளுநரோட பொறுப்புகளை நோட் பண்ணியாச்சா? இவரோட பொறுப்புகள் முக்கியமானது 6. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது, பொருளாதார வளர்ச்சியை நிர்வகிக்கிறது, பணவியல் கொள்கைகளை வகுக்கிறது, அதை செயல்படுத்துறது, அடுத்தது நாணயங்களை பண தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு நாணயங்களை வெளியிடுறது, நிதி அமைப்போட நிர்வாகம், நிதி தொடர்பான ஆலோசனை, இதெல்லாம் இவங்களோட முக்கியமான ஒரு பணி. இவரோட பதவிக்காலம் ஆல்ரெடி நோட் பண்ணிருக்கீங்க. நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணுங்க. 5 ஆண்டுகள் அல்லது மத்திய அரசு நீட்டிக்கும் வரை. நோட் பண்ணியாச்சா? ஓகே. ஆளுநர் நியமனம். இந்த ஆளுநரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, நிதித்துறை, ஒழுங்குமுறை, நியமன, தேடல் குழு, அதாவது FSRASC. ஓகே.
ஸோ இவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நியமன தேடல் குழு இவங்கெல்லாம் ஆளுநர் பதவியை வகிக்கிறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலை வெளியிடுவாங்க. ஸோ இந்த பட்டியலை தயாரிச்சு இவங்க யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சரவை குழுவுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த அமைப்புல உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சரவை செயலாளர், தற்போதைய ஆர்பிஐ ஆளுநர், நிதி சேவையோட செயலாளர், தென் 2 உறுப்பினர்கள். ஸோ இந்த 2 உறுப்பினர்களும் மத்திய அரசால நியமிக்கப்படுறவங்க. ஸோ இவங்க இந்த 4 பேரும் சேர்ந்துதான் ஒரு புதிய ஆளுநரோட நியமனத்தை முடிவு பண்றாங்க. ஸோ இதை முடிவு பண்ணி இந்த பட்டியலை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்டர்வியூ நடக்கும் இவங்களுக்கும். ஸோ இவங்களுக்குமே இந்த நேர்காணல் நடக்கும். தென் அதுக்கான நியமனங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே அமைச்சரவை குழுக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த அமைச்சரவை குழு பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு என்ன பண்ணுவாங்கன்னா யார் யாரை எடுத்திருக்காங்க, ஸோ எந்தெந்த விதத்துல இவங்க வந்து சூட்டபிள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்து தென் அதுக்கப்புறம் அவங்கள முடிவு பண்ணி என்ன பண்ணுவாங்க, இவங்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஆளுநர் இத்தனை ஆண்டுகள் இந்திய ரிசர்வ் வங்கியை நிர்வகிக்கிறதுக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மத்திய அரசாங்கத்தால பரிந்துரைக்கப்படுவாங்க. அதன் பிறகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். சரிங்களா? அதே போல இவர் ஆளுநர் அவங்க இந்த இந்திய வங்கிகளை நிர்வகிக்கிறதுக்கான உரிமைகள் எல்லாமே ஒரு ஆர்பிஐக்கு ஆளுநர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, அவருக்கான உரிமைகள் எல்லாமே அங்கிருந்து இந்திய ஆர்பிஐ சட்டம் இருக்கு இல்லையா, ஒழுங்குமுறை சட்டம். சோ அதன் மூலமா இவர் எல்லா விதமான பவரையும் இங்கிருந்து பெறுறாரு. அதே போல இந்த இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநருக்கு அதிகாரம் ஒன்ஸ் அவங்க வந்து இந்த மத்திய அரசாங்கம் அவருக்கு ஆர்டர் போடுறதுக்கு எந்த விதத்திலுமே ரைட்ஸ் கிடையாது. சரிங்களா? இதை வந்து அவருக்கு பரிந்துரை மட்டும் தான் பண்ணலாமே தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதாவது இப்ப கூட கரண்ட்ல பாத்தீங்க இல்லையா, ஸோ ஆர்பிஐ என்ன பண்றாங்க, அந்த கோல்டுக்கு ஒரு அடகு வைக்கிறதுக்கான ஒரு இதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க இல்லையா. இது சட்டம்னு சொல்ல முடியாது, இதை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிகளை கொண்டு வராங்க. ஸோ இந்த விதிகளை இந்த மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க, பரிந்துரை தான் பண்ணாங்களே தவிர இல்ல நீங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போடல. சரிங்களா? சோ அந்த அளவுக்கு இந்த ஆர்பிஐயோட கவர்னருக்கு ஒரு தனித்துவமான முறையில செயல்படுத்துறதுக்கான எல்லா விதமான உரிமைகளையும் இவர் பெற்று விளங்குறாரு. சரிங்களா? சோ இதோட இந்த ஆளுநர் நியமனம் முடிவுக்கு வருது. சோ இந்த ஸ்லைட்ல ஒரு கேள்வி கொடுத்திருக்கேன். இந்த 3 பாயிண்ட படிச்சுட்டு எது ஆன்சர் அப்படிங்கறது கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு இன்னைக்கோட கிளாஸை முடிச்சுக்கலாம்.